ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சாய்பாபாவுடைய பேர் சாயி எப்படி வந்துச்சு, யார் அவரை எப்படி அழைச்சாங்க, இதுக்கு யார் காரணம் அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிற கதை. உங்களுக்கு லாஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சாந்த பட்டேல் வந்து ஒரு குதிரை வச்சுருந்தார். அந்த குதிரை காணாமல் போய் நம்ம சாய்பாபாட்ட வந்து கேட்டு அது வந்து நீரோட கிட்ட தான் இருக்குது, போய் பாருங்கள் கண்டிப்பாக அது கிடைக்கும்னு சொல்லி அமிச்சார். அதே மாதிரி சாந்த பட்டேல் போய் பார்த்தாரு. தன் குதிரை வந்து ஓடையாண்ட நின்றுட்டு இருந்ததை கண்டு ரொம்ப வியப்படைஞ்சார். எப்படி சாய்பாபா சொன்ன வார்த்தைகள் உண்மையாச்சுன்ட்டு. அப்புறம் அந்த குதிரையை அவருக்கு எடுத்துகிட்டு வந்து சாய்பாபாட்ட நன்றி சொன்னார். சொல்லிட்டு ஒரு சின்ன வேண்டுகோள் உங்ககிட்ட, நீங்கள் எங்கள் கூடயே எங்கள் ஊருக்கு வாங்க, கொஞ்ச நாள் எங்கள் கூடயே நீங்கள் தங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டாரு. அவர் வேண்டுதலுக்கு இணங்க சாய்பாபாவும் அதை ஒப்புக்கொண்டு சிறிது காலம் நம்ம சாந்த பட்டேலுடைய வீட்டில் அவர் தங்கியிருந்தார். கொஞ்ச காலம் கழிஞ்சது. அப்போது சாந்த பட்டேலுடைய மருமகனுக்கு திருமண ஏற்பாடு ஆரம்பிச்சது. திருமணத்துக்காக நீங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும், நீங்கள் இந்த திருமணத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சாந்த பட்டேல் கேட்டுக்கிட்டாரு. கண்டிப்பாக நான் வந்து ஆசீர்வாதம் வழங்குவேன், நான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் நம்ம பக்கீர். இந்த திருமணம் நடக்க போகிற அந்த பெண் வீடு வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷிரடியை சேர்ந்தது தான். இவர் நம்ம சாந்த பட்டேல் வந்து ரொம்ப வளமும் வசதியும் கொண்ட ஒரு பெரிய செல்வந்தர். அதனால் அவர் ஊர் மக்கள் எல்லாரையும் ஏற்றிக்கிட்டு, நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு திருமணத்துக்காக ஷிரடி போகிறதுக்கு மாட்டு வண்டியே அரேஞ்ச் பண்ணி எல்லாரும் கிளம்பி போனாங்க. நம்ம பக்கீரும் நம்ம சாந்த பட்டேலும் மட்டும் ஒரே ஒரு மாட்டு வண்டியில் ஒன்றா பயணம் செஞ்சாங்க. ஒரு மாலை பொழுது இருக்கும். உடனே ஷிரடியுடைய எல்லையை போய் சேர்ந்தாங்க. ஷிரடி எல்லை இடத்துல தான் நம்ம காண்டபா கோயில் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மகள் சாபதி தான் அந்த காண்டபா கோயிலை கடைசி வரைக்கும் பராமரிச்சுட்டு இருந்தாங்க. போய் சேர்ந்தோடனே அப்போ மகள் சாபதியும் அங்கே ஊரில் இருக்க மக்களும் ரொம்ப பார்த்து, அந்த வண்டியிலேருந்து இறங்குற இளம் பக்கீரை பார்த்து, நம்ம வேப்ப மரத்தடியில் இருந்த பக்கீர் வண்டியிலேருந்து இறங்குறாரே அப்படின்னு வியப்பாக பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. ஆஹா, போன பொக்கிஷம் திரும்பி வந்துச்சே அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாங்க. யாசாயி வாருங்கள் அப்படின்ட்டு நம்ம மகள் சாபதியும் அந்த ஷிரடி மக்களும் கூப்பிட்டாங்க. இந்த சாய்பாபா என்று அழைச்ச அந்த மக்களுடைய அந்த குரலை கேட்டு நம்ம சாய்பாபா ரொம்பவும் பூரிப்படைஞ்சார். இன்னைக்கு மகள் சாபதி மூலமாக தான் நமக்கு வந்து இந்த சாய்பாபா அப்படின்ற பெயரை நம்மளாலையும் உச்சரிக்கப்படுறோம். அவருக்கு முதல்ல நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும் மகள் சாபதிக்கு. அதுலேருந்து ஆயிரக்கணக்கான பேர் நம்ம சாய்பாபாவை சாயின்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம மகள் சாபதி வந்து நம்ம சாய்பாபா கிட்ட, உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கலாமா அப்படின்னு கேட்டார். உடனே சாய்பாபா சொன்னார், நானே ஒரு ஏழை பக்கிரி, நான் என்ன உனக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டு எப்பயும் போல் அவர் சின்னதாக ஒரு ஸ்மைல் கொடுத்தாரு. அப்போது மகள் சாபதி கேட்டார், நீங்கள் இனிமேல் பட்டு இந்த ஷிரடி ஸ்தலத்தை விட்டு எங்கேயுமே நீங்கள் போகக்கூடாது, இங்கேயே தான் நீங்கள் கடைசி வரைக்கும் தங்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டினார். அதுக்கு சாய்பாபா, எத்தனை யுகங்கள் ஆனாலும் இங்கேயே தான் இருப்பேன், உனக்கு மகிழ்ச்சி தானே அப்படின்ட்டு பாபா கேட்டார். அதை கேட்ட மகள் சாபதி பேரானந்தம் அடைஞ்சார். மறுநாள் வந்து திருமணத்துக்கு நம்ம ஊர்லேருந்து வந்தவங்க எல்லாரும் ரெடியானாங்க கல்யாணம் போகிறதுக்கு. அப்போ சாந்த பட்டேல் கிட்ட வந்து பாபா சொன்னார், நான் இனிமேல் ஷிரடியிலே தான் இருக்க போகிறேன், நான் இங்கே தங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு சொன்னார். உடனே சாந்த பட்டேல் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி நான் விடை பெற்று செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாந்த பட்டேல் கிளம்பினார். இந்த ஒரு நிகழ்வு அன்னைக்கு மகள் சாபதி இருந்து ஷிரடி மக்களும் இருந்து அவரை வந்து சாயின்னு அழைச்சி அன்னைக்கு வேண்டுதல் வச்சு அங்கேயே ஷிரடியில் இருக்கணும்னு கேட்டதுனால நிறைய அற்புதம் அவர் இருந்த காலத்தில் பண்ணார். அந்த அற்புதங்களை நமக்கும் கிடச்சிது. நம்மளும் சாய்பாபா வணங்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மகள் சாபதி கொடுத்துருக்காரு. எப்பயுமே நம்ம மகள் சாபதிக்கும் அந்த ஷிரடி மக்களுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். நம்ம பிரச்சனைகளும் சீக்கிரம் தீரணும், நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கணும். நம்ம இந்த அவருடைய அற்புதங்களில் இன்றைக்கி 4 பேருக்கு சொல்கிற அளவுக்கு நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சாய்பாபாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். பி சேஃப்
and I will catch you with another beautiful story of Sai Baba. Thank you so much.